பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருச்சியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரம்ஜான் பண்டிகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையாக பக்ரீத் உள்ளது. இது ஹஜ் பெருநாள் மற்றும் தியாக திருநாள் எனவும் அழைக்கப்படுகிறது. இறைவனின் தூதரான இப்ராஹிமின் தியாகத்தின் போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய 12வது மாதமான துல் ஹஜ்ஜின் 10வது நாளில் பக்ரீத் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை இன்று இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சி கோட்டை ரயில்வே சாலையில் உள்ள கபூர் பள்ளிவாசல் இதா மைதானத்தில் பக்ரீத் தொழுகை நிர்வாகி பிரைட் அப்துல் ஹமீது தலைமையில் நடைபெற்றது. இதில் மௌலானா மௌலவி முகமது மைதீன் அன்வாரி சொற்பொழிவாற்றினார். இதனைத் தொடர்ந்து தொழுகை நடைபெற்று ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஈத்கா மைதானம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த ஈத்கா கபூர் பள்ளிவாசல் மைதானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக விமரிசையாக நடைபெறும். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே தொழுகையில் கலந்து கொள்வார்கள். ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகி ஹமீத் பாய் அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஏற்பாடை ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பான முறையில் செய்து கொண்டு வர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய இந்த மைதானத்தில் எப்போவுமே தொழுகை கடைசியாக நடக்கும். யார் யாருக்கெல்லாம் தொழுகை கிடைக்கலையோ அவங்களாம் இங்கே தொழுதுக்குவாங்க. அந்தளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. யாருக்குமே தொழுகை விடுபடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் நம் நிர்வாகி அவங்க இந்த மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதனாலே திருச்சியுடைய கடைசி தொழுமிடம் இந்த ஈத்கா மைதானம். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேலே தொழுதுட்டு போகிறாங்க. இது ஒரு சந்தோஷமான செய்தி. அனைவருக்கும் பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்கள். இது ஒரு தியாக திருநாள். பக்ரீத் என்பது ஒரு தியாக திருநாள். பொதுவாக இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா 2 திருநாள் இருக்குது. ஒன்று ஈதுல் ஃபித்ர், ரெண்டாவது ஈதுல் அல்ஹா. ஈதுல் ஃபித்ர் ரம்ஜான் பெருநாள். இந்த ரம்ஜான் பெருநாளில் நம்ம என்ன செய்யணும், ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நாம் என்ன செய்யணும், தொழுகைக்கு வரணும். இந்த ஈதுல் அல்ஹா பெருநாளில் நம்ம தொழுதுட்டு நம்ம போய் குர்பானி கொடுத்து அந்த மாமிசத்தை ஏழைகளுக்கு உண்ண வைக்கணும். ஆக மொத்தம் இந்த 2 திருநாள்லேயுமே நாம் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷமாக வைக்கணும் அப்படின்னு தான் இஸ்லாத்துடைய ஒரு குறிக்கோள். ஆகையால் அனைத்து மக்களுக்கும் எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.